எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து டக்குன்னு ஒரு விருந்துக்கு வந்து ஊறுகாய் செய்கிறதுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மாங்காய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டாக வெட்டிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு இந்த வெள்ளை கலரில் இருந்த நார் மாதிரி இருக்குது அதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறவங்க சாப் பண்ணிக்கலாம். அப்புறம் கடையில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்ச மாங்காவெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வரட்டும். இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு மூடி வச்சு மூடிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து அதை திறந்துட்டு அதில் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா அதை வெந்து அந்த எண்ணெய் வாசனை வந்து நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் எண்ணெயோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாடியில் எடுத்து இதை மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு வந்த விருந்தாளிங்களுக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு டக்குன்னு ஒரு தயிர் சாதம் எதையா செஞ்சு கொடுத்துருங்க. நன்றி.